இன்றைய நாளிலே கர்த்தருடைய தூதுக்காக மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஐயும் 7ஐயும் தயவு செய்து வாசிங்க. வெளியரங்கமாய் உனக்கு கடன் அளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல உள் வார்த்தைகளை அலப்பாதியுங்கள். அவர்கள் அதிக வசனத்தினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தர் சொல்லுகிறார், நீயோ ஜெபம் பண்ணும் போது என்று சொல்லி துவங்குகிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு குறிப்பாக இந்த வார்த்தையை சுட்டி காட்டுகிறார். நீயோ ஜெபம் பண்ணும் போது. பின்னாகவே தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்திலே ஜெபிக்கும் போது என்று சொல்லி அவர் இந்த வார்த்தையை தொடங்குகிறார். ஆகவே அப்படியாயின் தவறான முறையிலே ஜெபங்கள் நடைபெறுகிறது என்று அறிய முடிகிறது. தவறான வழிகளிலே ஜெபங்கள் ஜெபிக்கிறார்கள் என்பதை அறிய முடிகிறது. ஆகவே ஆண்டவர் சொல்றார், நீயோ ஜெபம் பண்ணும் போது என்று சொல்லி நமக்கு ஆலோசனை தருகிறதை நாங்கள் பார்க்க முடிகிறது. அவர்கள் பாருங்கள், 5ஆம் அதிகாரத்திலே கூட நீங்கள் வாசித்த வேத பகுதியிலே அங்கே 6 தொடக்கம் 7 வரைக்கும் வாசிக்க கேட்டீர்கள். அங்கே 5வது வசனத்திலே பார்க்கும்பொழுது அவர்கள் எல்லாரும் அதிக வசனிப்பினாலே தங்களுடைய ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அதிக வசனிப்பினாலே தங்கள் ஜெபம் கேட்கப்படுகிறது என்று நினைக்கிறார். இன்றைக்கு பாருங்கள், நீங்கள் ஜெபம் செய்யும் பொழுது நீங்கள் 2 வார்த்தைகளை நீங்கள் பேசி ஜெபித்து விட்டு முடித்து விடுங்க. இன்னொருவர் என்ன செய்கிறார், அதிகமான ஜெபங்களை அடுக்கடுக்காக அவர் ஜெபித்து கொண்டே போகிறார். பரவசமாக ஜெபிச்சு கொண்டிருக்கிறார். ஆனால் பொதுவாக எல்லாரும் சொல்லுவார்கள், அங்கே பதில் அந்த சிஸ்டர் அந்த பிரதர் ஆவியில் நிறைஞ்சு எப்படியெல்லாம் ஜெபித்தார் என்று சொல்லுவார்கள். இந்த 2 வார்த்தையிலே இந்த ஜெபத்தை முடித்த அந்த சகோதரனோ சகதியையோ அற்பமாக அவர்கள் எண்ணுவார்கள். இது நாம் அறிந்த விஷயம். ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன தெரியுமா, அதிக வசனிப்பினாலே தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அருமையானவர்களே, அதுக்காக வேண்டி நாம் ஜெபம் எல்லாம் நாங்கள் அதிகமாக ஜெபிக்கிறோம் என்பது தவறென்று அவர் சொல்லவில்லை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நாம் தேவனிடத்திலே நாம் விண்ணப்பிக்கிற அனைத்தையும் நாங்கள் கேட்கிறது தவறல்ல. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நடக்கிற ஜெபங்களை குறித்து, எங்கும் உலகத்தில் நடக்கிற ஜெபங்களை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஒருவற்றதை அவர்கள் அற்பமாகவும் ஒருவருடைய மேன்மையாகவும் கணக்கிடுகிறார்களே, அதுதான் தவறு. பின்ன ஆகவே கர்த்தர் சுட்டி காட்டுகின்றார். அதாவது இல்லை அந்த ஜெபங்களை பரலோகம் கேட்காது என்று சொல்லி இன்றைக்கு நாம் நினைத்து விடக்கூடாது. நாங்கள் அதிகமாக இன்றைக்கு உலகம் எங்கும் நடக்கிற ஜெபங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது ஒருவரை அற்பமாக எண்ணுவார்கள், ஒருவரை தட்டி கழித்து விடுவார்கள். அவர்கள் செய்கிறது ஜெபம் இல்லை என்று சொல்லி அவர்களை தட்டி கழித்து விடுவார்கள். நீ சரியா ஜெபிக்க இல்லை, நீங்க ஜெபியுங்க, இப்படியெல்லாம் செய்வார்கள். இதுகள்தான் மகா தவறாக இருக்கிறது. தேவனுடைய பார்வையிலே அது மிகவும் பொல்லாததாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சிலர் பாருங்கள், அடுக்கு மொழிகளிலே
இன்றைக்கு வேத வசனங்களை அடுக்கடுக்காக வைத்து வாரி வாரி இறைப்பார்கள். அதே வேளையிலே பாருங்கள், காலை போட்டு அடிப்பார்கள், கையை போட்டு மேசையிலே குத்துவார்கள். இப்படி எல்லாம் நடக்கிறதை நாங்கள் இன்றைய காலங்களிலே நாங்கள் காணுகிறோம். பிசாசை மிதிக்கிறோம் என்று நிலத்துக்கு போட்டு உதைப்பார்கள். இப்படி எல்லாம் பல காரியங்கள் நடைபெறுகிறது. அதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, என்றால் நீங்கள் அதை விளங்கிக் கொள்ளுவீர்கள் என்று நம்புகிறேன். ஆகவே இவ்விதமாக இது பண்ணும் பொழுது பல அந்நிய பாசைகளை இடையிலே துவங்கி விடுவார். அந்நிய பாசை என்ற ஒரு காரியத்தை அவர்கள் இடையிலே துவங்கி இவ்விதமாக செய்வார்கள். சிலர் பாட்டு படிக்கும் பொழுது இடையிலே என்னென்னத்தையோ உளர துவங்கிடுவார்கள் என்று கேட்டார். அந்த பிரதர் அந்நிய பாசையிலே பாடுகிறார். இப்படியெல்லாம் புகழுகிற கூட்டங்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இதை நான் அதிகம் பேசவில்லை. இந்த காரியங்களை உங்களுக்கு மேலோட்டமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இதை எல்லாத்தையும் நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீங்க. ஆகவே இன்னுமாக அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு அசைவுகளாலே அவர்கள் நடுங்க தொடங்கி விடுவார்கள். என்னென்று கேட்டால் அவர் ஆவியினாலே நிறைந்திருக்கிறார் என்று சொல்லி. இன்னும் சிலர் பாருங்க, மெதுவாக மெதுவாக மற்றவர்களுக்கு கேட்காத மாதிரியே தொடங்குவார்கள் ஜெபத்தை. அதன் பிற்பாடு அவர் பாருங்க, இடையிலே போக போக சபை அதாவது சத்தம் உயர்ந்து அந்த மண்டபமே அதிரும்படியாக ஜெபிப்பார்கள். பின்ன ஆகவே ஒரு வித்தியாசத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையானவர்களே, அதை குறித்து பாருங்க, ஜெபிக்க ஜெபிக்க ஆவியானவர் வல்லமையாக கிரியை செய்கிறார் என்று சொல்லி பேசிக்கொள்ளுவார்கள். இன்றைக்கு நடக்கிற காரியங்களை சுருக்கமாக சொல்லிக்கொண்டு போறேன். இன்னுமாக தாங்கள் ஜெப வீரர் என்று சொல்லி தங்களுக்கு தாங்களே பெருமைப்பட்டு கொள்ளுகிறார்கள். தாங்கள் ஜெப வீரர் என்று மற்றவர்களால் புகழப்படுவதை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள், விரும்புகிறார்கள். பொதுவாக தங்கள் ஜெபங்களை வீடியோ பண்ணி அந்த ஜெபங்களை மீடியாக்களிலே வெளிப்படுத்துவார்கள். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதனை நாம் அனைவரும் அறியாமல் இப்பொழுது இல்லை, ஆனாலும் உங்களுக்கு சுட்டி காட்டுகின்றேன். அது மீடியாக்களிலே வர அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அடுத்தது பாருங்க, இவர்களுடைய ஜெபங்களுக்கு ஆர்வம் கொண்டவர்களாய் இன்றைக்கு பாருங்க, தாங்களும் கூட மீடியாங்களுக்கு முன்னாலே இருந்து அவர்களுடைய ஜெபத்திலே பங்கு கொள்ளுகிறார்களாம் என்று சொல்லி சிலர் இன்றைக்கு நடந்து கொள்ளுகிறார்கள். இவைகளை எல்லாம் மனுஷர் புகழலாம். அருமையானவர்களே, ஜெப வீரர்கள் என்று புகழலாம். இன்னமாக அவர்கள் ஜெப வீரர்கள் என்று பட்டம் சூட்டலாம். ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிறவர்கள் என்று அவர்கள் புகழாரம் பெறலாம். ஆனால் பரலோகம் இந்த ஜெபங்களை அருவருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, மனுஷர் முன்பாக மேன்மையாக எண்ணப்படுவது எல்லாமே தேவனுக்கு முன்பாக அருவருப்பு என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய வழியிலே நின்று நாங்கள் ஜெபிப்பதிலே நாம் கவனமாயிருக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் வேறு இடங்களிலே நாங்கள் சென்று பாருங்க, ஏதாவது ஒரு பொது இடங்களிலே ஜெபிக்கிறோம் என்று வைப்போம். அப்பொழுது அருமையானவர்களே, வீடியோ எடுப்பதிலே கவனமாக இருப்பார்கள். நான் பொதுவாக அறிந்த மட்டில் பாருங்க, இப்படியாக ஜெபிக்கிற இடங்களில சொல்லி போடும் வீடியோ எடுக்கக்கூடாது என்று சொல்லி போடுவேன். தேவனுடைய வார்த்தைகளை நீங்க வீடியோ எடுத்து அனுப்புங்க, ஜனங்கள் எல்லாரும் போட்டு. ஆனால் ஜெபிக்கிறத நாம் ஒருபொழுதும் வீடியோ எடுத்து வெளியில விடுற எதிர்பார்க்க கூடாது, விரும்பவும் கூடாது. அப்படியான இடத்துல நாம் ஜெபிக்கிறதை நிப்பாட்டிடணும். ஏனென்றால் அந்த ஜெபம் தேவனுக்குரிய ஜெபம் அல்ல. பிரியமான பிள்ளைகளே, நம்முடைய ஜெப ஜீவியத்தை குறித்து இந்த இடத்திலே
பல தடவைகள் உங்களுக்கு கற்று தந்திருக்கிறோம், நீங்கள் கற்றிருக்கிறீர்கள். ஆகவே இந்த வேளையில இந்த ஜெப ஜீவியத்துக்கு பல எதிரிகள் இருக்கின்றது. உங்கள் ஒவ்வொருவருடைய ஜெப ஜீவியத்துக்கும் உங்களுக்கு பின்னாலே எதிரிகள் இருக்கிறான். அதை நீங்க புரிந்து கொள்றதில்லை. ஆனால் அதை நாங்கள் அறிய வேண்டும். நாங்கள் அறியாமல் இருப்பது நல்லதல்ல. நம்முடைய எதிரி ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லி நாம் நினைத்தால்தான் நம்முடைய ஜெபமானது மிகவும் ஒரு தேவனுக்கு பிரியமான ஒரு ஜெபமாக காணப்படும். ஆகவே எதிரியை குறித்து நாம் அறிந்து கொள்ளணும். யாரப்பா அந்த எதிரி? என்னுடைய ஜெபத்துக்கு யார் அப்படி ஒரு எதிரி இருக்கிறான் என்று சொல்லி இன்றைய நாளிலே தியானிக்க கர்த்தர் கிருபை அளித்திருக்கிறார் என்று பார்க்க போகிறோம். முதலாவது, சுகபோகமான வாழ்க்கை முறையும் சோம்பல்தனமான ஒரு வாழ்க்கை முறையும் நம்மை தூய்மையான ஒரு ஜெப ஜீவியத்துக்கு வழிநடத்தாமல் அவைகள் ஒரு எதிரியாக நமக்கு இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெபமானது மனபாரத்துடனும் மனவேதனையுடனும் கண்ணீருடனும் தாகத்துடனும் மன உருக்கத்துடனும் வாஞ்சையுடனும் உற்சாகத்துடனும் பயபக்தியுடனும் செய்யப்படுவதாகும். அன்னாளுடைய ஜெபத்தை நாம் எல்லாரும் அறிவோம். அன்னாள் ஜெபம் பண்ணிய போது மனம் கசந்து அழுதாள் என்று சொல்லி பார்க்கிறோம். தன்னுடைய இருதயத்தோடு பேசினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவளுடைய உதடுகள் மாத்திரமே அசைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய சந்நிதியிலே தன் இருதயத்தை ஊற்றிவிட்டாள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு அருமையான பிள்ளைகளே, நாங்கள் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு அவள் மிகுந்த விசாரத்துடனும் கிலேசத்துடனும் அவள் விண்ணப்பம் பண்ணினாள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நெகேமியாவிலே நீங்கள் பார்க்கிறோம். நெகேமியா பாருங்க, தன்னுடைய ஜெபத்திலே எருசலேமுக்காக உபவாசத்தோடு அழுதார் என்று சொல்லி பார்க்கிறோம். தானியேல் ஜெபிக்கும்படி ஒரு ருசியுள்ள ஆகாரத்தையும் அவர் தன்னுடைய ஜெபத்துக்கு இடையூறாக இருக்காதபடி அதை ஒதுக்கிவிட்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலை நாங்கள் பார்க்கும் பொழுது ஜெபத்திலே அவர் ஆத்துமபாரம் கொண்டவராக கற்பவேதனைப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்பாப்பிராய் என்ற சபை ஊழியக்காரன் சபை விசுவாசிகளுக்காக போராடி ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் இயேசுவும் கூட கெத்செமனே தோட்டத்திலே மிகுந்த வியாகுலத்துடனே ஜெபித்தார். அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தன, தரையிலே விழுந்தன என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இன்னுமாக முன்பு வாழ்ந்த பல பரிசுத்தவான்களை குறித்து நாம் வாசித்து அறிந்திருக்கிறோம். நாமும் அநேக ஆவிக்குரிய புஸ்தகங்கள், நல்ல ஆவிக்குரிய புஸ்தகங்களை நாங்கள் வாசிக்கிறவர்களாக காணப்படவும் இந்த காலத்தில் அது அந்த வாசனை எல்லாம் போய்விட்டது. ஆனால் அது மிகவும் ஒரு முக்கியமான காரியம், வாசிக்க வேண்டும். இன்றைக்கு கையிலே ஏதோ ஒரு ஹேண்டி வைத்திருக்கிறதால இன்றைக்கு இவை எல்லாவற்றும் அழிந்து போய்விட்டதாக இல்லை. நாம்
அவைகளை எல்லாத்தையும் ஒதுக்கிவிட்டு வாசிக்கிறதிலே நாங்கள் உற்சாகமாயிருக்க வேண்டும். அந்த முந்தி வாழ்ந்த பரிசுத்தவான்கள் பாருங்கள், அவர்களை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் முழந்தாளிலே இருந்து ஜெபித்தார்களாம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் முழந்தாளிட தலகாணியை அவர்கள் தேடவில்லை. நன்றா விளங்கிக் கொள்ளுங்க. மெத்தைகளை அவர்கள் தேடவில்லை. மாறாக அவர்கள் கரடு முரடான நிலத்தையும் இன்னுமாக உறை பனி கட்டிகளையுமே அவர்கள் தெரிந்து கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம். அதிலே இருந்து ஒரு ஊழியக்காரரை குறித்து பழைய காலத்து பரிசுத்தவானை குறித்து பார்க்கும் பொழுது அவர் ஒரு பனிக்கட்டியிலே முழந்தாளிட்டு அவர் ஜெபம் செய்தவர். அந்த அவருடைய ஜெபம் அவர் எழும்பும் பொழுது அந்த பனிக்கட்டியானது அப்படியே உருகி போய் இருந்ததை அவர் காணக்கூடிய இருந்த காரணம் அவ்வளவு அனல், சரீரத்திலே அனல் உள்ளதாய் இருந்தது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு தங்கள் நித்திரையை அவர்கள் வெறுத்தார்கள் என்று பார்க்கிறோம். சுகபோகத்தை வெறுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சுகமான சூழ்நிலைகளை வெறுத்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த சத்துருக்களை தான் குறித்து நாம் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவையெல்லாம் நம்முடைய ஜெபத்துக்கு இருக்கிற சத்துருக்கள். இதை நாம் கண்டறிந்து எச்சரிக்கையோடு நாம் இருக்க வேண்டும். இரண்டாவது சத்துரு என்று பார்க்கும் பொழுது ஐசுவரியமும் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையும் நம்முடைய ஜெபத்தின் சத்துருக்களாய் இருக்கின்றது. அருமையானவர்களே, ஐசுவரியவான்கள் விசுவாசத்திலே அவர்கள் தரித்திரராயிருக்கிறார்கள். விளங்குகிறதானே? ஐசுவரியவான்கள் தங்கள் விசுவாசத்திலே தரித்திரராய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய ஜெபமும் கூட அருமையானவர்களே தங்கள் ஐசுவரியத்தையும் ஆடம்பர வாழ்க்கையும் நோக்கமாக கொண்டிருக்கிறது. புரிந்து கொள்ளுங்க. அதுதான் ஆண்டவர் சொன்னார், ஐசுவரியவான் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே நுழைவதிலும் பார்க்க ஒட்டகமானது ஊசியின் காதுக்குள்ளே இலகுவாக நுழைந்துவிடும். விளங்கும்படியாக சுட்டி காட்டுகிறேன். பின் ஆகவே ஐசுவரியவான்களுடைய ஜெபங்கள் எப்பொழுதும் ஐசுவரியத்தையும் ஆடம்பரத்தையும் நோக்கமாக கொண்டிருக்கும். ஆகவேதான் அவர்கள் பாருங்கள், எப்பொழுதும் தேவ ஜனங்கள் முன்னிலையிலே நின்று அவர்கள் சாட்சி செல்லும் பொழுது கர்த்தர் என்னை எவ்விதமாய் ஆசீர்வதித்திருக்கிறார், எவ்வளவு ஒரு ஆடம்பரமான ஒரு அழகிய வீட்டை தந்திருக்கிறார், இவ்வளவு விலையுயர்ந்த காரை தந்திருக்கிறார், இவ்விதமாக தங்கள் ஐசுவரியமான ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை குறித்து கர்த்தர் இதை தந்தார் என்று சொல்லி சொல்லுவார்கள். ஆகவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த காலங்களிலே இப்படிப்பட்டவர்களுடைய ஜெபங்களுக்காக இன்றைக்கு வாஞ்சித்து நிற்கிற இன்றைக்கு ஏராளமான விசுவாசிகளை நாங்கள் பார்க்கிறோம். அது மிகவும் பரிதாபத்துக்குரியவர்கள். அவர்களுடைய நிலையை எண்ணி நாங்கள் பரிதபிக்க வேண்டியிருக்கிறது. இவர்களுடைய ஜெபங்களுக்கென்று இந்த ஐசுவரியவான்களுடைய ஜெபங்கள், ஆடம்பரமான வாழ்க்கை உள்ளவருடைய ஜெபங்களை நம்பி இன்றைக்கு திரளாக இன்றைக்கு அவர்களை சென்று பின்பற்றுகிறவர்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையானவர்களே, தாவீதை பார்க்கிறோம். தாவீது ஒரு ஆட்டு இடையன். ஆனால் அவன் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக உயர்த்தப்பட்ட பொழுதும் அவருடைய வாழ்க்கையிலே ஜெபத்திலே மாற்றம் இருக்கவில்லை. கவனித்து பாருங்க. அவருடைய ஜெபத்திலேயும் கர்த்தரை மகிமைப்படுத்துவதிலேயும் எந்த ஒரு மாற்றமும் இருக்கவில்லை. ஐசுவரியமும் ஆடம்பர வாழ்வும் உலக அன்பையும் உலக நட்பையும் நாடுகிறது. மனித புகழ்ச்சிகளை நாடுகிறது. மனுஷர்கள் தங்களை புகழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறது. உலக அரசியலையும் நாடுகிறது. கர்த்தருடைய வேதமோ இப்படிப்பட்டவர்களை விபசாரிகளாக காண்கிறது. அருமையானவர்களே,
கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. ஒருவேளை ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த உலகத்தையும் நேசித்துக் கொண்டு தேவனையும் நேசிக்கிறேன் என்று சொல்லலாம். அது தவறு. உலகத்தையும் நேசித்துக் கொண்டு ஜெபத்தையும் நாடுவது அர்த்தமற்றது. ஆண்டவர் ஒரு பணக்காரனை பார்த்து சொன்னார், நீ என்னை பின்பற்றி வர விரும்பினால் நீ இவைகளை விட்டு தரித்திரத்து கொடுத்து விட்டு நீ என்னை பின்பற்றி வா. பின்னாகவே தேவன் அதாவது ஐஸ்வர்யம் வேணும், உலகம் வேணும், ஜெபமும் வேணும் என்பது அர்த்தமற்றது. ஆகவே அவன் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டு என்ன செய்கிறான், தன் ஆத்துமாவிலே அந்த புனிதமான பகுதியை அழித்துக் கொண்டே போகிறான். இப்படிப்பட்டவருடைய ஜெபம் அர்த்தமற்றது. ஆகவே உங்களுடைய ஜெப எதிரியை நீங்கள் இப்பொழுது இரண்டாவது எதிரியை இனம் கண்டிருக்கிறீர்கள் அல்லவா? ஆகவே எச்சரிக்கையாக இருங்க. மூன்றாவது பார்க்கும் பொழுது ஒரு தேவ பிள்ளையினுடைய ஜெப ஜீவியத்தின் எதிரி என்ன தெரியுமா? பெருமை. மற்றவனை அற்பமாக எண்ணி தன்னை மேன்மையாக காண்பிக்கிறது. அடுத்தது இன்னும் இலகுவான வழியிலே சொல்றேன் என்று சொன்னால், மற்றவனை அற்பமாக எண்ணிக்கொண்டு தன்னை மேன்மையாக பறையடித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி அந்த பறையடித்த பரிசேயனை வேதத்திலே நாங்கள் காணுகிறோம். லூக்கா சுவிசேஷத்திலே 18ஆம் அதிகாரத்திலே 11ஐயும் 12ஐயும் தயவு செய்து வாசியுங்க. ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எப்படி ஜெபம் பண்றான்? நாம் பரிகாரன், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இங்கே இருக்கிறானே பின்னுக்கு நின்று ஜெபிக்கிறானே பின்னுக்கு இவனை போல இந்த ஆயக்காரனை போலவும் இராததினாலே உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பாருங்க, நான் ஒழுக்க கேடுள்ள மற்ற மனுஷரை போல் அல்ல என்று சொல்லி அவன் தம்பட்டம் அடிக்கிறான். நான் நல்லவன் ஆண்டவரே, இவனை போல் அல்ல, நான் நல்லவன். இந்த ஆயக்காரனை பாருங்க, தேவனே எனக்கு பின்னே நின்று ஜெபிக்கிறானே அவனை போல நான் இல்லை ஆண்டவரே, நான் நல்லவன். இவர்களை போல நான் இல்லாததினாலே உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுகின்றான். எனக்கு அருமையானவர்களே, காரணம் என்ன? அவனிலே இருக்கின்ற ஒரு பெருமை. கவனித்தீர்களா இவனுடைய ஜெபத்தை? பெருமையின் உச்சம். தங்களை மிக மிக நல்லவர்களாக எண்ணிக்கொண்டு மற்றவர்களை அற்பமாக எண்ணிக்கொண்டிருக்கிற இந்த சிலரை குறித்து ஆண்டவர் இயேசு இந்த சம்பவத்தை அங்கே சுட்டி காட்டுகின்றார். ஜெபம் செய்ய அங்கே வந்திருந்த அந்த பரிசேயனை பற்றி கர்த்தர் இயேசு தெளிவாக சுட்டி காட்டுகின்றார். மேலும் அந்த பெருமையின் மனிதன் ஜெபத்தை தொடருகிறான். எப்படி தெரியுமா? நான் வாரத்திலே 2 தரம் உபவாசம் பண்ணுகிறேன். என் உழைப்பிலே எல்லாவற்றிலும் இந்த நாளைக்கு இவ்வளவு உழைப்பு வந்தால் அதிலேயும் தசமபாகம், இன்னிடத்திலே உழைப்பு வந்தால் அதிலும் தசமபாகம், இன்னொரு இடத்திலே நான் உழைப்பை பெற்றுக் கொண்டால் அதிலும் தசமபாகம், இப்படியெல்லாம் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி உரிமை பாராட்டுகிறான். தேவனுடைய பார்வையிலே இவனுடைய ஜெபங்கள் அருவருப்பாய் இருந்ததல்லவா? நீங்க ஆரம்பிக்கதானே. ஆனால் அதே இடத்திற்கு அந்த ஜெபம் செய்ய வந்திருந்த
அந்த ஒரு ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன்னை தாழ்த்தி, தேவனே நான் பாவி, நான் பாவி என்று தன் மார்பிலே அவன் அடித்து கொண்டு அவருடைய கிருபைக்காக கெஞ்சுகிறான். அருமையானவர்களே, பாருங்க அவனுடைய ஜெபத்தை, கிருபைக்காக கெஞ்சுகிறான். இங்கே பாருங்க, நம்முடைய கர்த்தர் இயேசு சொல்லுகிறார், இவனே நீதிமான் என்று சொல்லி அங்கே சாட்சி கொடுக்கிறார். இவனே நீதிமான் என்று சாட்சி கொடுக்கிறார். இவனது ஜெபமே கேட்கப்பட்டது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகவும் பலன் உள்ளதாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே எழுதியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, நீங்கள் யாக்கோபிலே நீங்கள் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, பெருமையுடன் ஜெபிக்கிற ஒரு மனுஷனுடைய சுபாவங்களை நீங்க கொஞ்சம் கவனியுங்க. பெருமையோடு ஜெபிக்கிற மனுஷனுடைய சுபாவத்தை, அந்த கனிகளை நாம் அறிந்திருக்க வேண்டும். பாருங்க, அதாவது மற்றவர்கள் சீர்திருந்த வேண்டும் என்று அவன் ஜெபிப்பானே அன்றி தன்னுடைய மறுரூப வாழ்க்கையை குறித்து அவன் சிந்திக்க மாட்டான். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அடுத்தது பாருங்க, மற்றவர்களில் காணப்படும் ஜெப குறைவின் மேல் தான் அவன் என்ன செய்யறான், நோக்கமாய் இருக்கிறான். ஒப்பிட்டு பார்ப்பான், தன்னையும் மற்றவனையும் ஒப்பிட்டு பார்த்து அவனை கண்டனம் பண்ணுவான். அடுத்தது பாருங்க, தன்னுடைய ஜெப வாழ்க்கையை குறித்து தனக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி அடைவான். மற்றவர்கள் தன்னை புகழ வேண்டும் என்று எதிர்பார்ப்பான். அடுத்தது பாருங்க, இன்றைக்கு தான் தேவனோடு நெருங்கி வாழ்வதனாலே மற்றவர்களிடத்திலே இருந்து தனக்கு ஆலோசனைகளோ புத்திமதிகளோ எனக்கு தேவையில்லை என்ற அந்த நிலைப்பாடு உடையவனாக இருப்பான். பாருங்க, இந்த பெருமை உள்ளவனை குறித்து ஆண்டவர் அநேக காரியங்களை குறித்து, அந்த கனிகளை குறித்து வெளிப்படுத்துகிறார். இன்னும் பாருங்க, இவன் சுயநலம் உடையவனாக இருந்து சுயசித்தம் செய்கிறவனாக காணப்படுவான். அடுத்தது பாருங்க, தன்னுடைய ஜெப ஜீவியத்தை இரகசியமாக அவன் காத்து கொள்ளாமல், அதாவது தேவனுக்கும் தனக்கும் உள்ள அந்த இரகசியம் என்பதை அவன் உணர்ந்து அதை காத்து கொள்ளாமல், என்னுடைய ஜெபமானது தேவனுக்கும் எனக்கும் இடையிலே இருக்கிற உறவு என்பதை அவன் நினையாமல், தன்னுடைய ஜெபங்கள் விளம்பரப்படுத்த வேண்டும், அதன் மூலமாக பலரும் அதை அறிய செய்ய வேண்டும் என்பதிலே ஆர்வம் உள்ளவனாக இருப்பான். அருமையானவர்களே, அப்பதான் ஆக்கள் பார்ப்பார்கள், பாருங்கள் அவர்கள் ஜெபம் செய்கிறார்கள், என்ன மாதிரியாக ஜெபம், இவருடைய ஜெபத்தை பாருங்கள், அவருடைய ஜெபம், இவருடைய ஜெபத்திலே ஒன்றையும் காணவில்லை, அவருடைய ஜெபத்திலே ஏதோ பெரிதொரு எழுப்புதல் ஒன்று இருக்கிறது என்று சொல்லி எண்ணும்படியாக அவர்கள் நடந்து கொள்ளுவார்கள். அருமையானவர்களே, இதை கர்த்தர் கேட்பது இல்லை. ஏனென்றால் இது பெருமையின் உச்சக்கட்டம். சிலர் சொல்லுவாங்க, நான் அதிகாலையிலே எழுந்து, பகிரங்கமாக சொல்லுவார்கள், நான் அதிகாலையிலே எழுந்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், அதிகாலையிலே கண் விழித்திருந்து எழுந்து நான் ஜெபிக்கிறேன், இத்தனை மணி நேரமாக உங்களுக்காக நான் ஜெபித்தேன், நான் ஜெபித்ததினாலே அவர் சுகமடைந்தார், நான் ஜெபித்ததினாலே இங்கு இந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம் வந்தது, நான் ஜெபித்தனால் தான் இந்த காரியம் நடந்தது என்று சொல்லி அவன் என்ன செய்வான், தன்னை மேன்மைப்படுத்துகிறதிலே நிற்பான். அதாவது பொதுவா சொல்ல போனால், ஒரு வெற்றிக்கு பின்னே தங்களுடைய ஜெபந்தான் காரணமாய் இருந்தது என்று சொல்லி பெருமைப்பட்டு கொள்ளுவான். இன்றைக்கு சில சபைகளிலே நாங்கள் காணுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆகவே இன்றைக்கு அநேகர்
இவ்விதமான வஞ்சகத்திலே அகப்பட்டு என்று சொல்லி அவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அங்கு தேவன் இல்லை, அவனோடு தேவன் இல்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஜெப ஜீவியத்திலே பெருமை என்ற எதிரிக்கு இடம் கொடுத்து தேவனுடைய வெறுப்பை சம்பாதித்து விடாதபடி எச்சரிக்கையாக இருங்க. இன்றைக்கு கணக்கள்ளி ஜெபிக்க வேண்டும் என்று அல்ல அருமையானவர்களே, நாங்கள் தாழ்மையோடு தேவனுடைய சமூகத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். இறுதியாக தேவனுடைய பிள்ளைகளான உங்களுடைய ஜெபத்திலே, ஜெபத்தினுடைய எதிரி என்ன தெரியுமா? அங்கும் இங்கும் அலுவலாயிருப்பது. அங்கும் இங்கும் அலுவலாயிருப்பது. இன்னுமாக உங்களுக்கு விளக்கமாக சொல்லுகிறேன். அங்கு ஊழியம், இங்கு ஊழியம் பிரதர், சரியான ஊழியம், எனக்கு ஜெபிக்கிற கூட டைம் இல்லை சொல்லுறதை கேட்டிருக்கிறீங்க. அந்த கூட்டம் இந்த கூட்டம், அப்போ அங்கே அந்த கூட்டம் நடந்தது, இந்த கூட்டம் நடந்தது, இந்த கிழமை முழுக்க ஒரே கூட்டம், ஜெபிக்கிற கூட டைம் இல்லை பாருங்க சொல்லுவாங்க. அங்க பைபிள் ஸ்டடி, இங்க பைபிள் ஸ்டடி, அப்பப்பா ஒரே பைபிள் ஸ்டடி. என்ன மாதிரி இருந்தது பைபிள் ஸ்டடி? ஜெபிச்சியா? ஐயா ஜெபிக்கிறதுக்கு தர டைம் இல்லாம போச்சு. இன்னும் சொல்லுவார்கள், அங்க மக்களை நாங்கள் சந்திச்சோம், இஞ்ச மக்களை சந்திச்சோம், அங்க அவர்களுக்கு உதவி செய்தோம், அது செய்தோம். நாங்கள் ஜெபமே இல்லாம இவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்க. இப்ப 2-3 நாள் பிரதர் ஜெபிச்சு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, ஐயோ பிரியாண, அங்க பிரியாண, இஞ்ச பிரியாண கஷ்டம், ஜெபிக்க டைம் இல்ல. அங்க ஜெப கூடுக, இஞ்ச ஜெப கூடுக, டைம் இல்ல. ஆனால் தனிமையில் இருந்து இன்றைக்கு ஜெபம் செய்ய, தன் குடும்பத்தோடு இருந்து ஜெபம் செய்ய அவனுக்கு டைம் இல்லை. பாத்தீங்களா? யார் எதிரி என்று பாத்தீங்களா? தேவனோடு இருந்து உறவாட அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்க அவனுக்கு டைம் இல்லை. மற்ற எல்லாத்துக்கும் டைம் இருக்குது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, இது ஒரு ஜெபத்தினுடைய எதிரி. பாருங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கவனிங்க. அன்று ஒரே வீட்டில இருந்த 2 சகோதரிகளை குறித்து நீங்க அறிவீங்க. நான் அதிகம் விளங்கப்படுத்த தேவையில்லை, நீங்க அறிகிற விஷயத்தை அறிவீங்க. ஒரு சகோதரி என்ன செய்கிறான்? கர்த்தர் இயேசுவினுக்காக பற்பல வேலைகளை, கர்த்தர் இயேசுவுக்காகத்தான் பற்பல வேலைகளை அவள் செய்து மிகவும் வருத்தமடைந்து கவலைப்பட்டு கலங்கி போயிருக்கிறாள். எப்பொழுது? கர்த்தருக்குத்தான் அவள் செய்கிறாள், இயேசுவுக்குத்தான் அவள் செய்கிறாள். ஆனால் அவளுடைய இருதயத்திலே வருத்தம், கலக்கம், கவலை எல்லாமே சூழ்ந்திருந்தது. எவ்வளவு வேலை, ஒரே கஷ்டம். ஆருக்காண்டி? அவருக்கு இயேசுவுக்காண்டித்தான் பிரியாசப்படுறாள். ஆனால் கவனிங்க, அவளுடைய மற்ற சகோதரியை பாருங்க, அங்கே போய் ஒரு வேலையும் செய்யல. இயேசுடைய பாதத்திலே அவள் அமர்ந்திருந்து அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருந்தாள். அவள் சமாதானமும் அமைதலும் உள்ளவளாய் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருந்தாள். அதுவும் பாருங்க, கர்த்தர் இயேசுவுக்காகவே பாருங்க ஓடிக்கொண்டு இருந்தாளே. ஆனால் அவள் கண்டது என்ன? சஞ்சலமும் வேதனையும். கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருக்க முடியாமல், அமர்ந்திருப்பதற்கு நேரத்தை கொடாமல் ஓடிக்கொண்டு இருந்தாலே. அவளுக்கு இருந்தது சஞ்சலமும் வேதனையுமே. அருமையானவர்களே, அதேவேளை அவளுடைய சகோதரி மரியாளோ இயேசுவின் பாதத்திலே அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருந்து சமாதானத்தையும் ஆறுதலையும் பெற்றாள் அல்லவா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
உங்கள் ஜெப ஜீவியத்திலே எதிரியை கண்டு கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இந்த எதிரிகளை நீங்கள் முறியடிக்க வேண்டும். இந்த எதிரிகளை முறியடிக்க வேண்டும். ஆம் அருமையானவர்களே, நீங்கள் இயேசுவுக்காகவே அங்குமிங்கும் அலுவலாய் இருப்பது உண்மைதான், இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் உங்களுக்குள் அந்த சமாதானம் இல்லை. சஞ்சலமும் வேதனையும் முறுமுறுப்பும் எரிச்சலும் தான் நீங்கள் கண்ட பலனாயிருக்கும் அருமையானவர்களே. காரணம் என்ன? நீங்கள் அவருடைய சமூகத்திலே இளைப்பாறவில்லை. அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்க நீங்க டைம் கொடுக்கவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வேறு எந்த வழியிலும் பெற முடியாத அநேக ஆசீர்வாதங்களை அந்த நிலையான சீரானதொரு ஜெப ஜீவியத்தின் மூலமாகவே நீங்க நிச்சயமாக பெற்றுக்கொள்வீங்க. உங்களுடைய ஜெப ஜீவியத்தை பெருக்குங்க. ஜெப ஜீவியத்திலே நீங்கள் உற்சாகமாக இருங்க. அதற்கென்று டைம்களை நீங்கள் ஒதுக்குங்க. மற்ற காரியங்களிலே குறைவிருந்தாலும் உங்களுடைய ஜெப ஜீவியத்திலே நீங்கள் பெருகுங்க. நிச்சயமாக சமாதானமும் ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கை காணப்படும். ஆமென்.